ஹாய் கைஸ், நம்ம சேனலோட பேர் யுவி ரக்ஷன். நான் உங்கள் யுவராஜ். பாகிஸ்தானில் நாளுக்கு நாள் சாப்பாட்டுக்கான பஞ்சம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த நிலைமை மாறுமா மாறாதா? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் கையேந்தி ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டருமே இன்னொரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் அவங்களோட குறைய சொல்லி என் நாட்டை காப்பாற்றுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த நிலைமை இப்போ பாகிஸ்தானுக்கு வந்துருச்சு. இது எப்போதான் மாறும்? இல்லை பாகிஸ்தானுக்கு யாராவது முன் வந்து ஹெல்ப் பண்ணாதான் பாகிஸ்தானை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களோட தினசரி வாழ்க்கையவே அவங்களால பார்த்துக்க முடியலையா. ஒரு குடும்பத்துக்கு ஒருவேளை சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குதான். இந்த நிலைமையில அவங்க கிட்ட இருக்கிற பாத்திரம், நகைகள், இந்த ஜுவல்ஸ், டிவி, பர்னிச்சர் இது எல்லாத்தையும் விற்கிற நிலைமைக்கு கூட வந்துடுறாங்க. அப்படி வித்தாலுமே அந்த ஒரு வேளை ஃபுட்டை வாங்குறதுக்கு கூட அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குதா. ஏன்னா வீட்டு, கோதுமை, அரிசி இதோட விலையெல்லாம் ட்ரிபிள் மடங்கு உயர்ந்துருச்சான். இந்தியாவில் ஒரு கிலோ அரிசி 45 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் அதே ஒரு கிலோ அரிசியோ கோதுமையோ 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு இப்போ அந்த மக்கள் ஆளாயிட்டாங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட பாகிஸ்தான் கையேந்தி எப்படியாவது தான் நாட்டுக்கு உதவுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த IMF பாகிஸ்தானுக்கு உதவ முன் வரல. ஏன்னா இது வரைக்கும் 25 வாட்டிக்கு மேலே அந்த IMF கிட்ட பாகிஸ்தான் லோன் வாங்கியிருக்காங்களாம். இது வரைக்கும் வாங்கின லோனையே திருப்பி கட்ட முடியலையாம். அதாவது ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படி பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி கூட விடாம இருக்கிற எல்லார்கிட்டயுமே கடன் வாங்கிட்டாங்களாம். அவங்களால அந்த கடன்ல இருந்து மீண்டும் மேல வரவே முடியல. இது வரைக்கும் இப்ப பாகிஸ்தான்ல பிரைம் மினிஸ்டரா இருக்க ஷெரீப் மட்டும் இல்ல, இவருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அவங்களாலையுமே இந்த கடன் எல்லாம் சரி பண்ணி ஒரு சமநிலைக்கு கொண்டு வரவே முடியலையா. இந்த நிலைமையை பத்தி நம்ம பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் கிட்ட விசாரிச்சோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க நாட்டுல இருந்து கஷ்டப்படுறதுக்கு நாங்க இந்தியாக்கே போயிடுறோம், இந்தியால போய் அங்க சந்தோஷமா இருக்கிறோம், அங்கேயுமே முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான் ஃபுல்லாவே முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறோம், ஆனா நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்க இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு இந்தியா எங்களை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி நாங்க இந்தியாக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாகிஸ்தான் மக்கள் என்ன இந்தியா கிட்ட கேட்டுக்கிறாங்கன்னா, நீங்க இந்த நேரத்துல இந்த பிரச்சனை இல்ல, இந்தியா பாகிஸ்தானோட பழைய காலத்து சண்டையெல்லாம் எடுத்துட்டு இது உள்ள வைக்காதீங்க, நாங்க தஞ்சம் அடையிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, சேர்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்கிறாங்க. ஸோ அதனால மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்ட அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் கடைசியா நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்டேயே அவரோட பிரச்சனையை சொல்லி நீங்க எங்க நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கிறதா ஒரு தகவல். ஸோ நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானோட நிலைமையை பார்த்து அவர் ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா வேர்ல்டு கண்ட்ரிஸ் யாருமே பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ண இது வரைக்குமே முன் வரல. ஏன்னா அவங்க இது வரைக்கும் அவ்வளோ ஒரு கடனை வாங்கி வச்சிருக்காங்க. வேர்ல்டு பேங்க்ல கிட்டத்தட்ட 59 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்களாம். அவங்க வாங்கின கடனை ஒரு நாளைக்கு 200 கோடின்னு அடைச்சாலுமே கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் ஆகுமா பாகிஸ்தானோட மொத்த கடனையும் அடைச்சி தீக்கிறதுக்கு. இந்த நிலைமையில மற்றவங்க யாரும் மேலும் இவங்களுக்கு கடன் கொடுத்தா ஒன்று திருப்பி வரணும், பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்தா திருப்பி வராது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ யாருமே ஹெல்ப் பண்ண முன் வர மாட்டாங்க. அவங்களோட கடன் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இதனால அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தான் ரொம்பவே பாதிப்படைகிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, எங்களால இதுக்கு மேல இந்த நாட்டுல இருக்கவே முடியாது, நீங்க எங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணாலுமே எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க வேற நாட்டுக்கு போக தான் போறோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே ஒரு 2.5 லட்சம் பேர் பாகிஸ்தானை விட்டு வெளியேறிட்டாங்களாம். சரி, இவங்க இது வரைக்கும் வாங்கின கடனை என்னதான் பண்ணாங்க, இது வரைக்கும் வாங்கின கடனை வச்சு கொஞ்சமாவது அந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு எஜுகேஷன் சைடு, அக்ரிகல்ச்சர் சைடு, இண்டஸ்ட்ரியல் சைடு இது மாதிரி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க வாங்கின பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ்லேயே இறங்கிட்டாங்க. அணு ஆயுதம் வாங்குறது, ரஃபேல் வாங்குறது, இப்படி வாங்கி அவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸை மட்டும் நல்லா டெவலப்டு அண்ட் வெல்த்தி ஆர்ம்டு ஃபோர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன ஒரு லாபம் வரப்போகுது? ஒரு நாட்டோட இராணுவ படையை மட்டும் பலப்படுத்திட்டா அந்த நாடு வளர்ந்துருமா? ஒரு படிப்பு துறையிலையும் சரி, இண்டஸ்ட்ரியல் சைட்லையும் சரி, எதுலையுமே அவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டாமல் இத்தனை காலம் அப்படியே கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க. அதே மாரி இப்போதைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வெறும் 6.1 பில்லியன் தானா. அதை வச்சு வெறும் ஒரே ஒரு மாதம் தான் காலம் தள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தை படி அடுத்த மாசத்துக்கே பாகிஸ்தான் கிட்ட டர்ன் ஓவர் பண்றதுக்கு பைசா இல்ல. அவங்க அடுத்த மாசமே யார்கிட்டயாவது கடன் தான் வாங்க வேண்டிய நிலைமை வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற நிலவரம் படி அங்க இருக்கிற மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துருச்சுன்னா அடுத்த மாசம் இதே மக்கள் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி சைனா முன் இன்னும் கடனை கொடுப்பாங்களா, இல்ல பாகிஸ்தானை எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சைனா ஒரு
டிமாண்டை வைக்க போதா அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு. பாகிஸ்தானுக்கு வளவரிச்சுக்கிட்டு இருக்கிறது மொத்தம் 2 பேர். இந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் தாலிபான். இவங்க 2 பேருமே இருக்கிற நிலைமையை நல்லா யூஸ் பண்ணி பாகிஸ்தானை அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும்னு நினைச்சாங்கன்னா அது ரொம்பவே பாகிஸ்தானுக்கு ஒரு அபாயகரமான காலமா மாறிடும். இல்ல நாங்க அவங்களுக்கு உதவி பண்றோம், அவங்களுக்கு கடன் தொகை, அவங்க கேட்கிற கடன் தொகைக்கு மேல அவங்களுக்கு கொடுத்து அந்த கண்ட்ரியை இந்த நிலைமையில இருந்து காப்பாத்துறோம் அப்படின்னு முன் செஞ்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு இட் வாஸ் அ குட் ஹெல்ப் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். பாகிஸ்தானுக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது, அந்த மக்கள் இந்த நிலைமையில இருந்து தப்பிச்சு மேல எந்திரிச்சு நிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட கருத்தை கமெண்ட்ல போடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே சைட்ல இருக்க பெல்லையும் கிளிக் பண்றங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை டக்குனு சேரும். தேங்க்யூ.